குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நமக்கு இந்திய தேசிய கொடியில் ஒரு சக்கரம் இருக்குது பாருங்கள், தர்ம சக்கரங்க. அசோகர் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கணும், மரத்தை நட்டார், குளத்தை வெட்டினார், அதை பண்ணார், இதை பண்ணாருன்றதை விட தர்ம சக்கரங்க. தர்மத்தின் கீழே ஆட்சி பண்ணாருங்க. ஆட்சி சத்தியமான ஆட்சிங்க. அது மட்டும் இல்லைங்க, சாதுக்களையும் சன்னியாசிகளும் போஷிச்சாருங்க. அவருக்கு இணையாக சொல்லணும்னா பட்டினத்தாரை சொல்லலாங்க. பட்டினத்தடிகள். இப்போ நான் சொல்கிறதே பட்டினத்தடிகளை பற்றியும் அசோக்கரை பற்றியுங்க. முதல்ல அசோக்கர் எப்படின்னா, நாட்டில் பணம் 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 நிறைய பணம் அவர்கிட்ட. எது இருந்தாலும் அவருக்கு புத்தரை இது பண்ணாருங்க, அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாருங்க. அன்பு தான் உலகத்தில் மெயின், தர்மந்தான் மெயின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார். அசோக்கரும் அவரோட அமைச்சரும் தேரில் இருக்காங்க. தேரில் வரும்போது ஒரு சன்னியாசி எதிர்க்க வராருங்க. தேரை விட்டு இறங்குறாரு. தேரை விட்டு இறங்கி நமஸ்காரம் பண்ணுறாருங்க. யாருக்கு? அந்த சன்னியாசிக்கு. நம்ம தாய் தகப்பனுக்கே நமஸ்காரம் பண்ணுறது இல்லை, நம்ம அதை மாதிரி இருக்கும். நமஸ்காரம் பண்ணார். பக்கத்தில் இருந்த மந்திரிக்கு கடுப்பாக போச்சு. என்னடா இந்த ஆள் சன்னியாசி காலில் உளறான, எப்போ சாம்ராட் அசோகன் சன்னியாசி கால்லையா அப்படின்னு மனசில் போட்டு புழுங்கின்னு இருந்தான். நேராக அரண்மனைக்கு வந்தார். வந்த பிறகு அன்றைக்கி ஒன்றும் பேசலை. அடுத்த நாள் ராஜா கூப்பிட்டார், மந்திரி வா அப்படின்னார். என்ன சாமி, என்ன என் மேலே நேற்று நடந்ததுக்கு மனசு கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ராஜா, எப்பேற்பட்ட ராஜா நீங்கள், போய் ஒரு சன்னியாசி காலில் போய் விழலாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி இருக்கட்டும், நாளைக்கு ஒரு வேலை செய்யணும் எனக்கு. நாளை காலையில் மந்திரி சபை இங்கே வரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னாரு. எனக்கு ஒரு ஆட்டோட தலை வேணும், ஒரு புலியோட தலை வேணும், ஒரு மனுஷனோட தலை வேணும் அப்படின்போது, அதனால் என்ன ராஜா எடுத்துன்னு வரான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டு தலையை எடுத்துன்னு வந்தார். புலி தலையை காட்டில் போய் அது வேட்டையாடி எப்படியோ எடுத்துன்னு வந்துட்டார். மனுஷன் தலையை சுடுகாட்டில் போய் எடுத்துன்னு வந்துட்டார். ராஜா தாம்பாளத்தை வச்சு 3 தட்டில் அதை எடுத்துன்னு வந்துட்டேன் நீங்கள் சொன்னதை அப்படின்னு. சரி, இப்போ நீ என்ன பண்ணு, ஒரு 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 இது பண்ணு, வேலை பண்ணு. என்ன ராஜா நான் செய்யணும்? இது 3த்தையும் விற்றுட்டு பணம் எடுத்துன்னு வா எனக்குன்னாரு. அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போய் ஆட்டை விற்றான், புளியை விற்றான். மனுஷனை விற்கும்போது யாரும் மனுஷன் தலையை வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போது சொல்கிறாரு, ராஜா நான் மார்க்கெட்டுக்கு போனேன், இந்தாங்க ஆட்டுக்கு உண்டான காசு இது, புளிக்கு உண்டான காசு இது. புளிக்கு காசு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது, ஆனால் மன்னிச்சிருங்க ராஜா, என்னால் மனுஷன் தலையை விற்க முடியலையா என்னால் அப்படின்னாரு. சரி என்ன பண்ணு, யாருக்காவது இனாமாக கொடுத்துட்டு வா மனுஷன் தலையை அப்படின்றாரு. இவர் என்ன பண்ணார், அது நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம தலை வேணுமான்னு கேட்குறாரு. நோபடி ஹஸ் கம் ஃபார்வர்ட் டு ஹேவ் தட் ஹெட்டு. அன்றைக்கி பூரா முடிச்சுட்டு வராரு. ராஜா உங்கள் கட்டளையை என்னால் நிறைவேற்ற முடியலையே, யாரும் மனுஷன் தலையை வாங்க மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன பண்ணட்டோன்னும் போது, நான் சன்னியாசி காலில் விழும்போது ராஜாண்டிய தலை எதுக்கு பிரயோஜனம்? எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அந்த தலை போகிறதுக்குள்ள தர்மம் பண்ணணும், சாதுக்களை போஷிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இதே மாதிரி நான் பட்டினத்தார் கான்டெக்ஸ்ட்டுக்கு வரேங்க. பட்டினத்தாரை பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். பட்டினத்தார் சொத்தெல்லாம் கொடுத்தாரு, போனார், வந்தார். அவருடைய சிஸ்டர் அவரை கொல்றதுக்கு பாய்சன் வச்சு கொடுத்தாங்க. அதை ஓட்டப்பம்பிட்டு சுடும்னு போட்டார். அந்த அம்மா அந்த வீடு எரிஞ்சுது. தட்ஸ் ஆர் ஆல் செப்பரேட் இஷ்யூ விச் ஐ ஹவ் ஆல்ரெடி அப்லோடட் இன் தி வீடியோ. இந்த என்ன பண்ணார் பட்டினத்தார், உஜ்ஜயினி போகிறாருங்க. கொஞ்சம் முக்கியமான இது பாருங்கள். உஜ்ஜயினியில் ஒரு சத்திரத்தில் பட்டினத்தார் தங்குறாருங்க. அவள் சிஷ்யலோட தங்குறாரு.
உஜ்ஜயினி மகாராஜா பத்திரகிரியார்னு பேருங்க. அவர் வந்து அந்த உலா வருவாங்க பாருங்கள், யார் இருக்கான், என்ன பேசுகிறான், ஜனங்க என்ன பேசுகிறாங்க. ராஜா வந்து அதுதான வேலை. சத்திரத்துக்கு வந்தார் மாறு வேஷத்தில். இங்கே வந்து இந்த சன்னியாசி வந்து யார், பட்டினத்தார் வந்து லெக்சர் கொடுத்துன்னு இருக்கார். பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, கேஷுவலாக சொல்லிட்டார், பெண்களுக்கு 2 மனசு அப்படின்ட்டாரு. உடனே அவருக்கு பத்திரகிரியாருக்கு வந்து என்ன அப்படி சொல்லிட்டார, 2 மனசுன்னு சொல்லிட்டார என்ன அப்படின்னும்போது, இருந்தாலும் ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது மாதிரி சொல்கிறீங்களேன்னா, ஆமாப்பா பெண்களுக்கு 2 மனசு. சரி, இந்த பழம் முதல்ல நீ வச்சுக்கோ, இந்த பழத்தை சாப்பிட்டியான்னா அழகு அவ்வளோ அழகாயிடுவ, நீ இளமையாக இருப்ப நீ அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தாரு. இவருக்கு வந்து இந்த பழம் வாங்கி சாப்பிட்றத விட பெண்களுக்கு 2 மனசுன்னு சொல்லிட்டார. நம்ம அத்தை பொண்ணு குழந்தையிலேருந்தே நம்ம வளர்க்குறோமே, அவளுக்கு எப்படி 2 மனசு இருக்கும், தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்தார். என்ன இப்படி இதுவாக டல்லாக இருக்கீங்களே என்னன்னு கேட்கும்போது, இல்லை ஒரு சன்னியாசி பார்த்தேன், பெண்ணுக்கு 2 மனசுன்னு சொன்னார் அப்படின்னும்போது, அவரை உடனே ஜெயிலில் போடுங்க நீங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். அவர் ஹெசிடேட் பண்ணும்போது மந்திரியை கூப்பிட்டு அவங்கள ஜெயிலில் போடு அப்படின்னும்போது ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டவுடனே இந்த அம்மா வருது, ராணி வருது, யார், பத்திரகிரியாரோட மனைவி. என்ன 2 மனசுன்னு சொன்னீங்களே, தப்பு இல்லையா அதெல்லான்னும் போது, இல்லைம்மா பெண்களுக்கு 2 மனசு, ஏன் உனக்கே 2 மனசு தான்ட்டு கை காமிச்சு சொல்கிறாரு. ஷி காட் அனாய்டு. இவரை வந்து ஜெயிலே போட்டு சாகடிங்க அடுத்ததுன்னு சொல்லும்போது என்ன பண்ணார், ஜெயிலில் இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டார். அப்போது அரண்மனையில் என்ன ஆச்சு, ராணிக்கிட்ட வந்து இந்த ராஜா அதை மறந்துட்டார், பழத்தை கொடுக்குறாரு. இந்த பழம் வந்து ரொம்ப இளமையாக இருக்குமா, நல்ல பழமா, அது நீ சாப்பிடு, நீ இருந்தால் தான் நல்லது, புருஷனுக்கு எப்போவுமே விட்டு கொடுத்து பழக்கம் பொண்டாட்டிக்கு, அதை நீ எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்தான். அவ என்ன பண்ணா, she was having an illegal affairs with a servant there, so to whom she has handed it over. நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவொடனே அந்த சர்வெண்ட் என்ன பண்ணால், he has given to his daughter. ஸோ அதை வந்து பொண்ணுக்கிட்ட கொடுத்தான். பொண்ணு she is having. ஸோ அந்த ஃப்ரூட்டு வந்து திருப்பி பத்திரகிரியார்கிட்ட வந்துடுச்சு. ஃப்ரூட்டு வந்து ராணிக்கிட்ட போன ஃப்ரூட்டு வேலைக்காரங்கிட்ட போச்சு, வேலைக்காரங்கிட்டேருந்து அவள் பொண்ணுக்கிட்ட போச்சு, மறுபடியும் சுற்றி வந்து பத்திரகிரியார்கிட்ட வந்தது. புரிஞ்சுக்கினான் பத்திரிகை ராஜா, நெருப்பாட்டு புரிஞ்சுக்கினான். நேரம் வந்தாங்க அரண்மனைக்கு வந்து, ஜெயிலுக்கு வந்து, பட்டினத்தாரேன்னா உன் கதவை நீ திறக்கிறியா நான் திறக்கட்டமான்னு கேட்டார். விட்டுட்டாங்க. ராஜா வேணாம், ராஜ்யம் வேணான்னு சொல்லிட்டு பத்திரகிரியார் வந்தான். அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணான். புத்தர், அதாவது அசோக்கர் வந்து சன்னியாசி காலில் விழுந்தார் பாருங்க, அது பெரிய ராஜா இல்லை. அதே மாதிரி பத்திரகிரியார் பெரிய ராஜா பட்டினத்தார் காலில் விழுந்தார். அதோட இல்லைங்க, சொல்கிறேன் பாருங்க. இந்த ராஜா என்ன பண்ணார், இப்போ பட்டினத்தார் புறட்டு வரார் பாருங்க, நாடு வேணாம், நகரம் வேணாம், வீடு வேணாம், எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு பத்திரகிரியார் பின்னாடியே வந்தார். அந்த ராணி வந்து அந்த செஞ்ச தப்புக்கு she has committed. அவள் வந்து ஒரு நாயாக பிறந்து பத்திரகிரியார் கூட வரா. ஏன்னா அந்த வாசனை இருக்குது. நாய்க்கெல்லாம் ஒரு வாசனை உண்டுங்க. நீங்கள் அந்த பூனைக்குட்டியெல்லாம் வளர்க்குறத விட நாய் வந்து ரொம்ப இட் இஸ் ரொம்ப விசுவாசமானதுங்க. அவள் என்ன பண்ணார், அந்த நாயை வந்த ராணி என்ன பண்ணால் பத்திரகிரியாரோட ஒட்டிக்கினான். பட்டினத்தார் அந்த உஜ்ஜயினியிலே தான் இருக்கார். பிக்ஷை எடுக்கும்போது இவர் ஒரு வாசப்படியில் இருக்கார், பத்திரகிரியார் ஒரு வாசப்படியில் இருக்கார். இவருக்கு வந்து பிக்ஷை போடுறாங்க. யாருக்கு, பட்டினத்தாருக்கு பிக்ஷை போடும்போது, எனக்கு வேணாம் பிக்ஷை, அந்த வாசலில் வந்து ஒருத்தன் இருப்பான், குடும்பஸ்தான் ஒருத்தன், அவனுக்கு போடுன்ன உடனே இதை போய் சொன்ன உடனே என்ன பண்ணார், அந்த ஓட்டை எடுத்து
அந்த நாய் மேலே போட்டுட்டு நேரம் வந்து பட்டினத்தார்கிட்ட நமஸ்காரம் பண்ணாருங்க. புரியுதுங்களா? இது மாதிரி அரிய தகவல்லாம் சொல்கிறேன். டிலக்ஸ் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.